சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுக்கவா பட்டு வங்க கடல் காய்வதில்லை வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுக்கவா யாருக்கு சொந்தம்? இந்த நாடு நமக்கு சொந்தமா? இந்த நாடு நமக்கு சொந்தமும் இல்லை, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் நாமும் இல்லை. ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டும், ஒரு தராதரம் வேண்டும், ஒரு படித்தவன் வேண்டும், ஒரு பண்புள்ளவன் வேண்டும் என்று நாட்டு மக்களாக பார்த்து இந்த நாட்டை நம்மிடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நாட்டை இந்த நாடு எனக்கு தான் சொந்தம், இந்த நாட்டு மக்கள் எனக்கு தான் சொந்தம் என்று நாம் சொல்லவும் கூடாது. அதுக்குண்டான தளபதியார் யார் எப்படிப்பட்டவர் என்று நாட்டு மக்களுக்கு தெரிய நன்கு அறியும். ஏனென்று கேட்டார், என்னுடைய கணவர் இல்லா நேரத்தில் நாட்டு மக்களை தான் கண்ணிமை போல் காப்பாற்றுவது. அப்படிப்பட்ட நல்லவருக்கும் உனக்கு என்னடி அப்படிப்பட்ட நல்லவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அசைவான காதலி போய் உரைக்கின்றார். ஏதோ சத்தியத்தை கத்திக்கிறார். தளபதியார் மீது வீணான பழி சுமத்த வேண்டாம், மரியாதை அங்கே இருந்து போய்விடு. அடி மூதியாவை முட்டை அந்த ஆள் தாண்டி எங்க? ஆமா, தளபதியார் அப்படிப்பட்டவரா? ஆமா, அப்படிப்பட்ட தீய குணப்படுத்தவரா? ஆமா. ஐயோ, அந்த பாவி நம்பி மோசம் போய்விட்டீங்க. நாட்டின் முழு பொறுப்பை அத்தனை அல்லாவிடத்தில் ஒப்படைத்து வைத்தீங்க. இந்த பாவியை திரும்பி இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்று? எப்போ நீ கட்டுக்கொள்ள
இடத்தில் என் உயிரை விடுவேனே தவிர நிச்சயமாக விழாவை நிறுத்த முடியாது முடியாது